நான் அதோட கேல்குலேட் பண்ணி விஜய்கிட்ட விசாரிச்சாங்க. அந்த டீம்கிட்ட போய் கேட்டேன். ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க. விசாரணை கிடுக்குப்புடி முதல் நாள் இந்த விசாரணை நடந்துச்சுல, ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் இவ்வளோ குரூரமாக ஒரு 41 பேர் உயிர் செத்து போயிருக்கு. இவ்வளோ குரூரமாக நடந்து போகிறான்னு தெரியல, பொய் சொல்லுவாங்களான்னு தெரியல. கீழே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, எனக்கு தெரியாதுன்னு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நின்னதுக்கு அப்புறமா போலீஸில் இருக்க அங்கே உயர் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க, நீங்கள் இதுக்கு மேலே போகாதீங்க, இங்கே இருந்தே பேசுங்க அப்படின்னா, இல்லை நான் உள்ளதான் போவேன், உள்ளதான் கிளிக் பண்ண உள்ள வண்டி எடுத்துட்டு போனாங்க. இதெல்லாமே இந்த லைவுக்காக தான். விஜய் வந்து கொண்டிருக்கிறார். விஜய் ஜன்னலை திறந்தவுடன் சட்டென அவர் அக்களை சொரிந்தார். விஜய் சட்டென அவர் திரும்பினார். விஜய் சட்டென கண்ணை நோண்டி எதையும் எடுத்தார். அப்புறம் இப்படியே லைவ். முதல்வர் வந்தால் ஒரு லைவ் இருக்கும், எடப்பாடி வந்தால் ஒரு லைவ் இருக்கும், சீமான் வந்தால் ஒரு லைவ் இருக்கும். விஜயோட ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் 40 லைவ் மொத்தமாக எல்லா சேனலோட கேல்குலேட் பண்ணாங்க. இதுலலாம் ஒரு பீல ஆரம்பிக்கிற ஒரு சேனல் வந்து விஜயோட கதவு லைவ் போடுது. நான் வேணா ப்ரூஃப் காட்டவா? இன்னும் கதவு தான் லைவ். இப்போ ரோடு, விஜய் இல்லை ரோட்டில், மெயின் ரோட்டில் வந்து ஆட்டோ போகுது, கார் போகுது, பைக் போகுது, அம்மா காய்கறி வாங்க போகிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் விஜய் இல்லை, ஒன்றும் இல்லை. விஜய் வந்தார், விஜய் பேசிக்கிட்டு இருந்தார். சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணான்? விஜய் ஸ்பீச்சை கேட்டானா? வீடியோ எடுத்து விஜயை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நேரில் பார்க்குற சந்தோஷம் இல்லை, அவன் ஃபோனுக்குள்ளே விஜய் இருந்தால் சந்தோஷம். என்னடா இப்படி பேசுறல? இதான் ஃபேக்ட். நீங்கள் அதிமுக ஆட்சி நடந்துச்சுல, ஜெயலலிதா ஆட்சி நடந்துச்சுல, திமுக மாநாடு நடத்துகிறாங்க. ஜெயலலிதா வந்து திமுக மாநாடுக்கு வந்து சோறு போடுவாங்களா, தண்ணி ஊற்றுவாங்களா? சாவில் என்ன நடந்துச்சு? எப்பா என் பிள்ளைய வச்சு அரசியல் பண்ணாத, கிளம்பி போப்பான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. நம்மளை கப்பு சிப்புன்னு ஆயிட்டாரு. ஒரு பணம் கிடைச்சா போதும் ஆடிடுவானுங்க. கரூர் சம்பவத்தில் ட்ரம்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. விளாடிமிர் புதின் எல்லாத்தையுமே முரண்டு பிடிக்கிறாரு. வெனின்சுலா அதிபர் அங்கேயே போய் கைது பண்ணியிருக்காரு, கலவரம் பண்ணுறாரு. அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு டிஎன் ட்ரோல் மீடியாவுடைய சேக்குவாரா பிரதர் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர், அதாவது கரூர் விவகாரத்திற்கு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு சிபிஐ விசாரணைக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2வது முறையாக போயிருக்கிறார். ஆமாம். என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், சிபிஐ என்ன பண்ணும் அப்படின்னா சைக்காலஜிக்கலான கேள்வியெல்லாம் கேட்குமா. ஏற்கனவே ஒருத்தர் ஏதோ ஒரு வழக்கில் போயிட்டு விசாரணையெல்லாம் பார்த்துட்டு வந்த ஒருத்தர் சொன்னார். அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். விசாரணை எப்படிண்ணா இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏய் விசாரணைலாம் ஒன்றும் இல்லைடா, என்கிட்ட 10 பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்கடா அப்படின்னாரு. அப்போ நான் அதோட கேல்குலேட் பண்ணி விஜய்கிட்ட விசாரிச்சாங்க. அந்த டீம்கிட்ட போய் கேட்டேன். ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க. விசாரணை கிடுக்குப்புடி முதல் நாள் இந்த விசாரணை நடந்துச்சுல, ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க. உட்காருங்க சார், என்ன சார் வேணும் சார், செல்ஃபி சார், சார் அது சார் இது சார்னு பயங்கர செல்வாக்காக நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் விசாரணை நடந்திருக்கு. நல்ல வரவேற்பு விசாரணை நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே சார் வந்து சாப்பிட்டு வந்துடுறீங்களா சார்னு அப்பயும் கேட்டிருக்காங்க. ஒரு 4 கேள்வியிலேயே. இல்லை நீங்கள் முடிங்க, விசாரணையை முடிங்க. அப்போ இதுக்குள்ளே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் உணவு இடைவேளை விடும்போது அவர் வேண்டாம் என்று தவிர்த்தார். அப்படிலாம் இல்லை, 3 மணி நேரம் ஜாலியாக பேசி விட்டாங்க. அவர் பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு அப்படி பேசியிருந்தார். அப்போ அந்த விசாரணையில் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. இப்போது கேள்வி உதாரணத்துக்கு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு வருதுன்னா, 19வது கேள்வி உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் என்ன அப்படின்னு வரும். 2 சிம்பிள் ஒன்று தான். அடுத்து 27வது கேள்வி, உங்களை ஊரில் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? அதே கேள்வி தான், ஆனால் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கணும். நம்ம தலைவர் வந்து வேறு ஏதாவது மாற்றிட்டாருன்னா மாட்டிப்பார். தலைவர் அன்றைக்கே மாட்டிக்கிட்டார். ரைட்டு, விட்டு பிடிப்போன்னு சொல்லி, சரி பொங்கல் கொண்டாடிவாங்க பார்ப்போம், ஆளை அமுச்சு விட்டாங்க. திரும்ப மறுபடியும் இன்றைக்கி போயிருக்காரு. இன்றைக்கி போகும்போது கீழே கூட்ட நெரிசல் இருந்திருக்குல்ல, அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு கேட்டிருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் இவ்வளோ குரூரமாக ஒரு 41 பேர் உயிர் செத்து போயிருக்கு. இவ்வளோ குரூரமாக நடந்து போகிறான்னு தெரில, பொய் சொல்லுவாங்களான்னு தெரில. கீழே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, எனக்கு தெரியாதுன்னு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கேன். நீங்கள் தண்ணி பாட்டில் தூக்கி கொடுத்தீங்களே, அப்போ கூடவா தெரியாது? தண்ணி பாட்டில் தூக்கி கொடுத்து இப்படி திரும்ப துடிக்க ஒரு உயிரை தூக்கிட்டு போனாங்களே, அப்போ கூடவாடா தெரியாது? பொய். அப்புறம் ஏன் லேட்டாக போனேன், காலையில் லேட்டு, திரும்ப கரூருக்கும் ஏன் லேட்டாக போனான்னதுக்கு வளைஞ்சு இருந்துச்சான் ரோடு. என்ன நாமக்கல்லேருந்து கரூருக்கு ஒரு பெரிய மலையை தூக்கிட்டு வந்து வச்சிட்டாங்களா, ஏர்பின் பெண்டை தூக்கி திருப்பி போட்டு போய் இறங்கினாரான்னு தெரில. வளைஞ்சு இருந்துச்சு, அதனால தான் லேட் ஆச்சுன்னு பொய்யா பேசியிருக்காங்க. அப்புறம் கூட்ட நெரிசல் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. போகிற வழியெல்லாம் கூட்ட நெரிசல் எல்லா கட்சிக்கும் வரும், எல்லா இடத்துக்கும் வரும்.
அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது போலீஸோட வேலை கிடையாது. போலீஸ் வந்து என்ன செய்யும்னா, நியாயமா பார்த்தா போலீஸ் தான் இவங்கள சீக்கிரம் போங்கன்னு வழி விட்டுச்சு. ஒரு பிரிட்ஜோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. விஜய் போகணுங்கிறதுக்காக தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. விஜயோட வாகனத்தோட ஸ்பீடு பார்த்தா சூப்பரா இருக்கும். சர்ருன்னு இப்படி திரும்பி போகும். அதுக்கப்புறமா போலீஸ் வந்து அந்த செயினை ரிலீஸ் பண்ணும். ஒரு கூட்டமே ஓடும். இது இது இன்னைக்கும் ஊடகத்துல சோசியல் மீடியால அந்த வீடியோ வைரல் ஆகுது. வளைவுல தான் நான் லேட் ஆச்சுன்னு சொல்லி அவுத்து விட்டுருக்காங்க. 2வது போலீஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு, ஏற்பாடு பண்ணலைன்னு அவுத்து விட்டுருக்காங்க. விஜய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நின்னதுக்கு அப்புறமா இந்த போலீஸ்ல இருக்க அங்க உயர் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க, நீங்க இதுக்கு மேல போகாதீங்க, இங்க இருந்தே பேசுங்க அப்படின்னா, இல்ல இல்ல நான் உள்ளதான் போவேன், உள்ளதான் கிளிப்பேன்னு உள்ள வண்டி இழுத்துட்டு போனாங்க. இப்ப அந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமே அங்க இருந்த மக்களே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கரூருக்கு வராரு. யாரை பார்க்க வராரு? கரூர் மக்களை பார்க்க வராரு. அப்ப கரூர் மக்கள் காலையிலேயே ரெடி ஆயிட்டான். காலையிலேயே ரெடி ஆயிட்டான் எல்லாரும். அப்ப விஜய் வந்து லேட்டாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம்லாம் காசு போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் போன இன்டர்வியூல சொல்லியிருந்தல, இதெல்லாமே இந்த லைவுக்காக தான். இந்த லைவுக்காக தான். விஜய் வந்து கொண்டிருக்கிறார். விஜய் ஜன்னலை திறந்தவுடன் சட்டென அவர் அக்களை சொரிந்தார். விஜய் சட்டென அவர் திரும்பினார். விஜய் சட்டென கண்ணை நோண்டி எதையும் எடுத்தார். அப்புறம் இப்படியே லைவ். ஒரு ஒரு ஈவெண்ட். விஜய் நாமக்கல்ல இருந்து சென்னை இது வராரு, கரூர், அவ்வளவுதாங்க நிகழ்ச்சி. இதுக்கு 14 லைவ். ஒரு சேனல் 14 லைவ். எதுக்கு? கூட்டத்துக்கு ஒரு லைவ், வண்டி டயர் கீழே ஒரு லைவ், இங்க கண்ட இடத்துல வச்சிருவாங்க போல லைவ், எல்லா இடத்துலயும் லைவ். அப்ப முதல்வர் வந்தா அது மாதிரி தானே லைவ் ஏங்க காட்டுங்க. முதல்வர் வந்தா ஒரு லைவ் இருக்கும், எடப்பாடி வந்தா ஒரு லைவ் இருக்கும், சீமான் வந்தா ஒரு லைவ் இருக்கும். காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க. விஜயோட ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் 40 லைவ் மொத்தமா எல்லா சேனலோட கால்குலேட் பண்ணா. இதுலலாம் ஒரு பீல ஆரம்பிக்கிற ஒரு சேனல் வந்து விஜயோட கதவு லைவ் போடுது. நான் வேணா ப்ரூஃப் காட்டவா? விஜயோட கதவு லைவ் போடுது. எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் லைவ் போடுது. எதுக்குடா விஜயோட கதவு லைவ் போடுறீங்க அப்படின்னா, விஜய் வந்துட மாட்டாரா? விஜய் வெளியே வந்துட்டா வந்துட மாட்டாரா? ஒருத்தன் வாக்கிங் போறோம், விஜய் யார் போறோம், பாஸ் பண்ணு வெளியே. 11 லட்சம் பேர் அந்த லைவை பார்த்துருக்கான். சரிங்களா? அந்த லைவை 11 லட்சம் பேர் பார்த்து இதை 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 போட்டது ஒரு சேனல். நீங்கள் வேணால் இதை லோகோ முடிஞ்சால் ஜூம் பண்ணி பிளர் பண்ணிக்கோங்க. அந்த லைவ் இன்னும் வச்சுருக்கேன், இன்னும் யூடியூப்பில் தான் இருக்குது அந்த லைவ். இப்போ நான் ஓட்டின டைம் வந்து 35 செகண்டு. இன்னும் கதவு தான் லைவ், இன்னும் கதவு தான் லைவ். இப்போ ரோடு, விஜய் இல்லை ரோட்டில், மெயின் ரோட்டில் வந்து ஆட்டோ போகுது, கார் போகுது, பைக் போகுது, அம்மா காய்கறி வாங்க போகிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் விஜய் இல்லை. இப்போது இதை தான் இவனுங்க வந்து லைவாக போடுறானுங்க. எதுக்கு லைவ்? சம்பவம் பேசுகிறத லைவ் போடலாம், நல்லது. வீட்டு கதவையுமா லைவ் விட்டா நாளைக்கு கக்கூசியே போட்டுருவாங்க. விஜய் கக்கூஸ்லேருந்து வெளியே வர போகிறாரு அப்படி லைவ் போடுவாங்க. நான் அது இயற்கை உபாதை, நான் தப்பாக சொல்லலை. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் போயிருக்குல்ல. இப்படி கரூருக்கு வரதுக்குள்ளே அவங்க 14 லைவ் போட்ட உடனே கரூரை சுற்றி இருக்கிற ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், இப்படி சுற்றி இருக்க எல்லா பகுதி மக்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போதான் அவர் அங்கேருந்தே கிளம்புறாரு, நம்ம ஷார்ட்கட்டில் ஊருக்குள்ளே பூந்து போனால் சீக்கிரம் அவரை பார்த்துடலாம் அப்படின்னு மொத்தமாக கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு மாவட்டத்தோட நிகழ்வுனா பக்கத்து மாவட்டத்துலேருந்து வராங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் தான் ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த பகுதி தான் ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த கிளை, அந்த ஊராட்சி, அந்த நகராட்சி அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும். இங்கேருந்து விஜய் ஈவெண்ட்டு போகலாமாம்மா, வண்டியில் ஏறுங்க, எத்தனை பேர் வரீங்க ஏறுங்கன்னு அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும். இங்கே என்ன கொடுமைன்னா மாவட்ட செயலாளர் அந்தரத்தை தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்க வைக்கும்போது மற்ற கட்சிகள்ல வந்து காசு கொடுத்து ஏத்திட்டு வரவங்க அது மாதிரி ஏத்திட்டு வருவாங்க. ஆனா வந்து இங்க வந்து தானா சேர்ற கூட்டம், அவங்களை எங்களால தடுக்க முடியாது அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. காசு கொடுத்து கூட்டு வராங்க, உண்மைதான். ஆனா பாதுகாப்பா கூட்டு வராங்க, பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டு போறாங்க, பாதுகாப்பா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராங்க, பாதுகாப்பா அவங்களுக்கு தண்ணி வாங்கி தராங்க, அவங்கள ரொம்ப கண்ணுங்கருத்தா பாத்துக்கிறாங்க. சின்ன யானையில 10 பேரை ஏத்தனா கூட எங்கம்மா இன்னும் ஒரு ஆள் வரல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைங்கம்மா, எங்கம்மா போய் கூட்டு வாங்கம்மான்னு அமுச்சு விட்டு அவங்கள கூட்டு வச்சு ஏத்திட்டு திரும்ப அந்த வண்டி பத்திரமா வீட்டுக்கு போயிடும். அதை ஆர்கனைஸ் பண்றது அது ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி செயலாளரோ, கிளை செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ, யாரோ ஒருத்தர். ஆமா, காசு கொடுத்து கூட்டு வராங்க. ஆனா அவங்க அந்த உயிர் மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கு. இது தானா சேர்ற கூட்டம்னா அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லையா? உயிர் மேல அக்கறை இல்லையா? நீங்க அந்த ஏற்பாடுலாம் பண்ண மாட்டீங்களா? ஏன்னா அதிமுக கூட்டத்துக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து தண்ணி தரணுமா? திமுக வந்து தண்ணி தரணுமா? இது என்ன நியாயம் இது? உன் கட்சியோட நிகழ்ச்சிக்கு உன் கட்சி தொண்டர்கள் வராங்கன்னா நீ கட்சி சொத்துன்னு எதுக்கு வச்சிருக்கோம்? கட்சியில ஒரு கட்சி ஆளுங்களாம் டொனேஷன் போட்டு கட்சி நடத்துறதுக்குன்னு ஒரு நிதி வச்சிருக்கீங்களா? எதுக்கு? கட்சி நிகழ்ச்சியில கட்சியோட நபர்களுக்கு தண்ணி ஏதாவது கொடுக்கறதுக்கு தான். இதுக்கு எதுக்கு அரசாங்கம் வந்து இது ஏதாவது ஒரு ஃபண்டு கொடுக்க முடியுமா? இது லாஜிக்கா இருக்கா? ஒரு அரசாங்கம் எதுக்கு நிதி ஒதுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல.
ஒரு கட்சியோட நிகழ்ச்சிக்கு அரசாங்கம் எப்படி தண்ணி சோறு கொடுக்கும்? என்னடா இப்படி பேசுறீங்களா? இதான் ஃபேக்ட். நீங்க அதிமுக ஆட்சி நடந்துச்சுல, ஜெயலலிதா ஆட்சி நடந்துச்சுல, திமுக மாநாடு நடத்துறாங்க. ஜெயலலிதா வந்து திமுக மாநாடுக்கு வந்து சோறு போடுவாங்களா, தண்ணி ஊத்துவாங்களா? ஃபேக்டா கேட்கிறேன். இல்ல பாஜக மத்தியில இருக்கு, இங்க நடக்கிற அதிமுக மாநாடுக்கோ இல்ல திமுக மாநாடுக்கோ சோறு தண்ணி கொடுப்பாங்களா? எப்படி அது சாத்தியம்? இவங்க வைக்கிற குற்றச்சாட்டை பாருங்க. நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு அரசு தான் தண்ணி கொடுக்கணும். என்ன இது? இது எப்புட்றா அது நமக்கு இவன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. இது ஒரு மாரியான இது. இப்போ லைவ் பொறுமையா வர இந்த மக்கள் சுத்தி இருக்க மக்கள்லாம் போட்டு நெருக்கி, ஏற்கனவே காலையில இருந்து உள்ள இருக்கான்ல, அவன் தான் செத்து போறான். உள்ளேயே இருந்து செத்து போறான். இந்த பச்சிளம் குழந்தையை எத்தனை பேர் மிதிச்சான்? எத்தனாவது மிதியில செத்து போச்சோ? ஒரு கர்ப்பிணி பெண் மேல இழுத்து ஏறி விதிச்சு அந்த அந்த குழந்தை கீழே அந்த கர்ப்பிணி பெண்ணை வயித்தை கிழிச்சிட்டு கீழே வந்து விழுகுது. அதையும் ஏறி மிதிக்கிறானுங்க. வயசான பெண்கள், இப்படி எல்லாமே நடந்திருக்கு. சரி, தானா சேர்ந்த கூட்டம், அசம்பாவிதம் நடந்துருச்சு, எல்லாம் நடந்துருச்சு. சரி, ஏதோ ஒரு சதி இருக்கு, ஓகே. உன் கட்சிக்காரன் தானே, தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாம்ல. ஏய், என்னை அடிச்சாலும் பரவாயில்லடா, என்னை கைது பண்ணாலும் பரவாயில்லடா, என்னை பார்க்க வந்து கூட்டம்டா அப்படின்னு எல்லாரும் போக வேண்டியதானே. அங்க காவல்துறை வந்து விஜய் அவர்களை இருக்க உள்ள அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தாவேகா தரப்புலன்னு சொல்றாங்க இல்லையா? சரி, நான் அங்க இருந்து கிளம்புங்க, அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஒரே ஒரு, நம்ம கையில எல்லார் கையிலயும் வீடியோ இருக்கு, எல்லார் கையிலயும் போன் இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. இந்த உடனே என்ன வந்து நாங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டா நீ எப்படி வேணாலும் போகலாம். காவல்துறையை அடிச்சிச்சுன்னா ஒரு ஆள் வீடியோ எடுத்துடலாம்ல. ஒரு ஆள் ஏன் இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் ஒரு ஆள் ஒராசரானோடனே டக்குன்னு வீடியோ எடுக்கிறீங்க. ஆட்டோவில் ஒரு 5 ரூபா சில்லறை இல்லைன்னே ஆட்டோ உடனே வீடியோ எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு சம்பவம் பார்த்தா உடனே நம்ம எல்லாம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது உடனே நம்மளோட இயல்பு என்ன மாறி கிடக்கு, உடனே ஃபோனு பட்டுன்னு எடுத்துடுறோம். ஒன்றும் இல்லை, விஜய் வந்தார், விஜய் பேசிக்கிட்டு இருந்தார், சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணான்? விஜய் ஸ்பீச்சை கேட்டானா? வீடியோ எடுத்து விஜயை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நேரில் பார்க்குற சந்தோஷம் இல்லை, அவன் ஃபோனுக்குள்ளே விஜய் இருந்தால் சந்தோஷம். இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ இயல்பாகவே ஃபோன் ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிற காரணம் இருக்குல்ல, என்கிட்ட வந்து அதிகாரிகள் வந்து என்கிட்ட பேசவே இல்லைங்கிறாங்க. சரி, பேசவே இல்லைன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு சிபிஐ கேட்டால் நம்பர்லாம் டெலிட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு ஆதாரத்தையே டெலிட் பண்ணுவீங்க. அப்போ இவங்க கிடுக்குப்பிடி கேட்குறாங்க. இப்போ உங்கள் சுய விமர்சனமாக ஏற்றுக்கணும். சதி நடந்திருக்குன்னா ஓகே, மனிதாபிமானமாக இருக்காது. சரி, ஒன்னால வர முடியல, விஜயால வர முடியாது, மாநில நிர்வாகிகால வர முடியாது, சுற்றி இருக்க மாவட்ட தாவேகா ஆளுங்க துண்டை கீழே தூக்கி போட்டு மற்ற ஆளுங்களை தூக்கி போய் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கலாம்ல, அப்படி செஞ்சிருக்கலாம்ல. அது கூட செய்யலையே. அங்க மருத்துவமனையில செந்தில் பாலாஜி அறக்கட்டளை போட்ட ஆம்புலன்ஸ் வருது, அந்த மாதிரி சொல்றீங்களா? எந்த மாதிரி? திமுக அங்கே விளம்பரம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்கல்ல. இது செத்து போனது நம்ம கட்சிக்காரங்க, எவன் விளம்பரம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். உன் கட்சிக்காரங்க எவனாவது ஒருத்தன் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தானா சேர்க்கலையா, அது மட்டும் தான் கேள்வி. யாருமே தாவேகா கட்சிக்காரங்க யாருமே ஆஸ்பத்திரி பக்கம் போகலை. போறவனையும் நீ விளம்பரத்துக்காக போறன்னு குறை சொல்ற. நீ சரி, நீ குறை சொல்லு, நீ போய் நின்றுட்டு அவன் பாரு விளம்பரத்துக்காக வரான்னு சொல்லு. நீ போகவே மாட்ட. சரி, அவன் விளம்பரத்துக்காக செஞ்சுட்டு கூட போறான், அவனையும் நீ விமர்சனம் பண்ணா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருப்ப. அவன் விளம்பரத்துக்கே செஞ்சுட்டு போறான்ப்பா. நான் திமுக சப்போர்ட்லாம் பண்ணல. திமுக வந்து பேனர் வச்சுட்டு வந்துச்சு, செந்தில் பாலாஜி சீக்கிரம் போயிட்டார், எல்லாம் ஓகே, நீ வச்சுக்க. நீ போக வேண்டியதானே ராஜா, நீ போய் ஏதோ ஒரு உதவி செய்ய வேண்டியதானே ராஜா. பாலோ பழமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்கலாம், நிதி உதவி கொடுத்துருக்கலாம் ராஜா. இதை விட அயோக்கியத்தனமான ஒரு பச்சுவத்தனமான ஒன்று சொல்லவா? இன்னைக்கு வரைக்கும் கரூர் அடிப்பட்டவங்களுக்கு தாவேகா சார்பா நிதி போய் சேரல. கொடுத்ததாக தானே சொல்றாங்க. நிதி போய் சேரல, வேணா கேஸ் போட சொல்லுங்க. உயிரிழந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் இவனுங்க 2 லட்சம் கொடுத்துருக்கானுங்க. அடிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிதி போய் சேரல. 20 லட்சம் சொல்லியிருந்தாங்கல்ல, அது போய் சேர்ந்துருச்சு. அடிப்பட்டவங்களுக்கு காசு தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, 2 லட்சம் தரேன்னு சொன்னாங்கல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல. உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்சம், அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் சொன்னாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல. நான் ப்ரூஃபோடவே சொல்லுவேன், இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல. ஒரு பையன் முகத்துல அடிப்பட்டு கிழிஞ்சு ஒரு மாதிரி அடிப்பட்டு வீடியோ பேசியிருந்தான்ல, அந்த பையனோட ஸ்டேட்மெண்ட் இது. எனக்கு இன்னும் நிதி தரல, யாருக்கும் நிதி போகல. இவனுங்க வந்து மக்களுக்காக போராடுற ஒரு பார்ட்டி. முதல்ல அடிப்பட்டவனுக்கே இவங்க கவனிக்கல, இவனுங்க வந்து என்னத்தை இவன்கிட்ட நீதி நேயத்தை நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே, தாவேகா குற்றம் சாட்டக்கூடிய திமுக தரப்பு மீது வந்து சிபிஐ விசாரணை நடத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் நடத்தணும்? அவங்க ஒரு குறிப்பிட்ட திமுக தரப்பை வந்து குற்றம் சாட்டுறாங்க தாவேகா, அந்த தரப்பை வந்து விசாரணைக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரி. ஏன்னா செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருக்காரு,
செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. அதனால அவர உள்ள ஆள் அனுப்பியிருக்கலாம். நம்பப்படுது. இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதனால ஒரு ஆள் அனுப்பி இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. நான் இதோட சேர்த்து இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றேன். ஏன் உள்ள பூந்து பாஜக ஆளுங்க உள்ள இறங்கி கத்தியால வெட்டியிருக்க கூடாது? ஏன் உள்ள பூந்து பாஜக ஆளுங்க வந்து கலவரம் பண்ணியிருக்க கூடாது? நான் வேணா அதுக்கு ப்ரூஃப் தரேன். பாஜக இந்த நாடு முழுவதும் கலவரம் பண்ணியிருக்கு. அயோத்தியில கலவரம் பண்ணியிருக்கு. குஜராத்தில் கோத்ரா ரயில் விபத்தில் கலவரம் பண்ணியிருக்கு. இங்கே கர்நாடகாவை ஹைதராபாத்தை தெலுங்கானாவிலையா ஏதோ ஒரு இடத்துல அப்பாவி இஸ்லாமியர்களை கொன்று முட்டைகோஸை பொறிச்சு மூடி வச்சாங்க. கர்நாடகாவில் முட்டைகோஸ் தோட்டத்துக்குள்ள அப்பாவி பிணங்கள் இஸ்லாமிய பிணங்களை புதைச்சி வச்சாங்க. ராமர் ரத யாத்திரை போகும்போது துப்பாக்கி சூடு நடக்கும்போது ரோட்டில் போகிற யார் மேலேயே துப்பாக்கி சூடு நடந்துருச்சு. அவரை தூக்கிட்டு வந்து இது எங்கால் தான் சொல்லி அவருக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு பிணம். ஏன் அவங்க ஏன் பண்ணிடக்கூடாது? சரி, தமிழ்நாட்டில் இதெல்லாம் வெளி மாநிலங்கள் நடச்சுங்க. தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறுமி வந்து மதக்கலவரம் பண்ணி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிளப்பி விட்டார். ஞாபகம் இருக்கா? கடைசியில் பார்த்தா அது சித்தியோட கொடுமைனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு தெரிஞ்ச உடனே அண்ணாமலை கப்பு சிப்புன்னு ஆயிட்டாரு. ஒரு பணம் கிடைச்சா போதும் ஆடிடுவானுங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஒரு ஆள் தீக்குளிச்சு இறந்துட்டார். குடும்ப சண்டையில் இறந்துட்டாரு. இவர் இதுக்காக தான் இறந்தாருன்னு மாற்றி விட்டாங்கல்ல. சாவில் என்ன நடந்துச்சு? எப்பா என் பிள்ளைய வச்சு அரசியல் பண்ணாத, கிளம்பி போப்பான்னு அமுச்சு விட்டாங்க. யார் அமுச்சு விட்டாங்க? மத்திய அமைச்சர்லேருந்து எல்லாரையும் அமுச்சு விட்டாங்க. தயவு செய்து வெளியே போங்கன்ட்டாங்க மாநில தலைவர்லேருந்து. ஒரு பணம் கிடைச்சா போதும்ல, கலவரம் பண்ண ரெடியாக இருக்காங்கல்ல. ஏன் பாஜக மேலே இவங்களுக்கு சந்தேகம் வரல? உன் கொள்கை எதிரிப்பா. அதிமுகவில் அது உன்னோட கொள்கை எதிரி, அரசியல் எதிரியும் கொள்கை எதிரி. சரி, ரெண்டு சேர்த்து ஃபைல் பண்ணலாம்ல. சரி, ஏதோ ஒன்று ஆதார் கான்ஸ்பிரசி தியரியில் நீ என்ன வேணாலும் சொல்லலாம். நீ ட்ரம்ப்போட இதில் கோத்து விடலாம். கரூர் சம்பவத்தில் ட்ரம்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. விளாடிமிர் புதின் எல்லார்ட்டையுமே முரண்டு பிடிக்கிறாரு. வெனின்சுலா அதிபர் அங்கேயே போய் கைது பண்ணியிருக்காரு, கலவரம் பண்ணுறாரு. அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு கூட கோத்து விட்டுக்கலாம். இங்கே என்ன ஃபேக்ட்டு? நீ என்ன ப்ரூஃப் இருக்குது? செந்தில் பாலாஜியான ப்ரூஃப் என்ன இருக்குது? நீ வந்து ப்ரூஃப் இருக்குன்னா தாவேக்கா நினச்சா ப்ரூஃபை சப்மிட் பண்ண முடியும். 72 கேமராவா, ட்ரோன் கேமரா நைட்லையும் பறந்துட்டு இருந்துச்சு. 72 கேமராவோட ஃபுட்டேஜஸ் கொடுக்கலாம். திமுக ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு. சிசிடிவி பஸ்ஸுக்குள்ள இருக்க சிசிடிவி, வெளியில இருக்க பஸ்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கொடுத்துருக்காங்க. இவங்க போட்டு காட்ட வேண்டியதானே மக்கள் மத்தியில. சம்பவம் நடந்த அடுத்த நாள் செந்தில் பாலாஜி ஒரு எல்இடி டிவியில போடுறாருல, என் பேரை சொன்னதுக்காகலாம் அங்கே எதுவும் நடக்கல. என் பேரை சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு செருப்பு இந்த நேரத்துல வந்து விழுகுது. அதுக்கப்புறம் சரியா ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரத்துல இன்னொரு செருப்பு வந்து விழுகுது. அவன் தண்ணின்னு கேட்குறான். எல்லா ஃபுட்டேஜும் போட்டு காட்டுறாருல. ஓன்ட்ட ஆதாரமே இத்தனையும் செந்தில் பாலாஜி எந்த ஆதாரமும் கிடையாது. அவங்க எடுத்து ரீல்ஸ் போட்ட வீடியோ வச்சு அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாரு. அப்போ நீ ஓன்ட்ட ஃபுல் எவிடன்ஸ் இருக்கு. மேலே ட்ரோன் இருக்கு, வாய்ஸ் ஆஃப் காமன் வீடியோ இருக்கு, பஸ்ஸில் சிசிடிவி இருக்கு. உன் கட்சி ஆளுங்க அவ்வளோ பேர் கேமராவை கையில் வச்சிருக்காங்க. தம்பி யார்ட்டெல்லாம் ப்ரூஃப் இருக்கும் அனுப்புங்கடா. திமுக ஆளுங்க உள்ள வந்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் கொடுங்கடா அப்படின்னு கேட்க வேண்டியதானே. இவங்க எதை ப்ரூஃபாக கொண்டு வராங்கன்னா, மறுநாள் காலையில் போய் பப்ளிக் வெயிட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் ப்ரூஃபாக கொண்டு வராங்க. அதை ப்ரூஃபாக கொண்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு எடுத்துட்டு வாங்கடா ப்ரூஃபை அப்படின்னு நம்ம கேட்கணும். எந்த ப்ரூஃபும் இப்போ வரைக்கும் கொடுக்கல. செந்தில் பாலாஜியை விசாரிங்கன்னா எப்படிப்பா விசாரிக்க? அவர் கரூர்கார். அப்போ ஜோதிமணியும் கூப்பிட்டுக்குவோமா? அவங்களும் கரூர் தானே. என்ன இவங்க கான்ஸ்பிரசி தியரியில் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. ப்ரூஃப் இல்லாமல் சிபிஐ விசாரிச்சிச்சுன்னா மாட்டிக்கும். ஓகே, டெல்லியில் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் கரூரில் 9 போலீஸார்களிடம் வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அவங்க சம்மந்தப்பட்டவங்க. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி சம்மந்தப்படாதவர், அவர்கிட்ட விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இப்போ இவ்வளோத்தையும் சொன்னேன். போலீஸை விசாரிக்கணும். ஒரு ஜனநாயக அமைப்பாக சிபிஐ இருக்குது அப்படின்னா இதை சம்மந்தப்பட்டது போலீஸும் தான். ஏன்னா போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதான் தாவேக்காவோட குற்றச்சாட்டு. நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையான்னு இவங்க ஃபுல் டீட்டெயில். இப்போ போலீஸ் வந்து அப்படியெல்லாம் வந்து பொய் சொல்ல முடியாது. அவங்க வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 600 போலீஸை போட்டாங்கிறாங்க. அவங்க டீட்டெயிலாக ப்ரோட்டோகால் படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. சார், கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட 2000 சில்லற போலீஸ் இருக்காங்க. அதில் 600 பேர்கிட்ட இவங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அவ்வளோதான் அனுப்ப முடியும். ஒட்டுமொத்த 2000 பேரையும் நீங்கள் 25,000 பேருக்கு அனுப்பிட்டா அப்போ மற்ற சட்ட ஒழுங்குகளை யார் போய் பார்க்குறது? மற்ற ஸ்டேஷன் டியூட்டி யார் பார்க்குறது? இந்த ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கா, வேற கட்சி இல்லையா அப்படின்னு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது, அத்தனை பேர் கலந்துக்கிட்டதுக்கான ப்ரூஃப் இருக்குது. இவங்ககிட்ட 600 பேர் கலந்துக்கிட்டதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட அட்டண்டன்ஸ் ரெக்கார்டு இருக்குது. இத்தனை பேர் கலந்துருக்காங்க, ஆன் டியூட்டியில் எத்தனை லேடிஸு எத்தனை ஜென்ஸுன்னு இருக்குது. அதே மாதிரி தாவேக்காவிட்ட ரெக்கார்டு இருக்கா? கரூரில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, நாமக்கல்லேருந்து எத்தனை தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க, அதில் பெண்கள் எவ்வளோ, வயசானவர்கள் ரெக்கார்டு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவன் வச்சிருக்க ஆப்பே பாஜகக்காரன் செஞ்சது தான்.
தாவேகா மை டிவிக்கேன்னு இருக்குல்ல, அதுவே பாஜக காரன் கண்டுபிடிச்ச ஆப் தான். அந்த முன்னாள் எம்பி வேட்பாளரோட கம்பெனியில உருவாக்குனது தான் அந்த ஆப். அப்ப தாவேகாவோட ஒட்டுமொத்த கட்சி டீட்டெயில் அந்த ஆளோட கைக்குட்டைக்குள்ள இருக்கு. வச்சு தேவைன்னா எடுத்து கசக்கிப்பாரு. ஓகே பிரதர். இப்ப குற்றப்பத்திரிகையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேரை வந்து சேர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பரப்புறாங்க. இது உண்மையா? அது தகவல் வந்து நான் 2 மாசம் முன்னாடியே உண்மையா சொல்லியிருந்தேன். அ பேர உள்ள சேர்க்க போறாங்க அப்படின்னு. 2வது குற்றப்பத்திரிகையில சேர்த்து A1 ஆக்குனா கூட விஜய் ஜெயிலுக்கு போவாரா? அப்படின்னா போமாட்டாரு. விஜய் மீது நடவடிக்கைப்படும், கீழ கூட இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், ஜெயிலுக்கு போவாரா? அப்படின்னா போமாட்டாரு. ஏன்னா பாஜகவோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, விஜய வச்சு பந்தாடணும். ஜாலியா விளையாடுவாங்க. "தம்பி வா, என்ன கைய கட்டுற? குளிருதா? பயமா?" அப்படின்னு கேட்டு அடிச்சு விளையாடுவாங்க. ஜாலியா இவர வச்சு இந்த எலெக்ஷன் வரைக்கும் விளையாடுவாங்க. வாய மூடிட்டு இருக்கணும். கரூருக்கு அப்புறம் பாஜகன்னு வாய் திறக்கலல்ல, அதோட அமைதியா இருக்கணும். தேர்தல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தா தான் திமுகவ எதிர்க்க முடியும். அதனால அண்ணனுக்கு வேற வழி தெரியல. அதனால இந்த வாட்டி நம்ம இந்த ஒரு தேர்தல்ல மட்டும் நாம வந்து பாஜக, அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க நண்பா, நண்பி அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி சொல்ல வச்சு கூட சேருவாரு. ஆனா முதலமைச்சர் வேட்பாளரா வந்து விஜய் அவர்களை தானே முன்மொழிகிறாங்க. அதான் அரசியல்ல இந்த அவருக்கு தேவையில்லைங்க. துணை முதலமைச்சர் கொடுத்தா கூட போதும். அடுத்த பவன் கல்யாண்னு ஃபயர் விடுவானுங்க விடுங்க. அடுத்த பவன் கல்யாண் வந்துட்டாரு பாருங்க. அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே சங்கி மாதிரி ஆயிடுவார். காவி வெட்டி காவி போட்டு போயிட்டே இருப்பாரு. என்னங்க நீங்க காவி ஆயிட்டீங்க சார்? மேல்மருவத்தூர் பக்கத்துல ஒரு மலை இருக்குல்ல, கிறிஸ்டின் மலை, அங்கெல்லாம் இப்படிதான் சுத்துவாங்கன்னு கூட அடிச்சு விடுவாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லி மாத்திக்கலாம். அதனால வந்து விஜய் வந்து இந்த வழக்கு பதிவு வந்து பேர் ஏறிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா முடிஞ்சு சார். அப்படியே மணியாட்டி சாமியார் வருவார்ல வடிவேல் ஒரு படத்துல, அந்த மாதிரி விஜய் வந்துருவார். மணியை கட்டிட்டு வருவார். ஓகே, உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.